வணக்கம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். முதல்ல உரைநடை உலகம் கொடுத்திருக்காங்க. ஏறு தழுவுதல் என்ற தலைப்பின் கீழே முல்லை மருது நிலங்களில் காலம் கொண்டு தமிழர்த்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாக இருக்கக்கூடியது தான் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியமான கலித்தொகையில ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அது முக்கியமா கலித்தொகையில முல்லை நில ஆயர்கள் முல்லை நில ஆயர்கள் ஏறு தழுவுதல் களம் குறித்து பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகையில முக்கியமா யாரை பத்தி சொல்லுதுன்னா முல்லை நில மக்களை பத்தி ஆயர்கள் பத்தி குறிப்பிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா, நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்றி சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கும் மிமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற பாடல் வரிகள் கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகள் யாரை பத்தி சொல்லுதுன்னா மருது நிலத்து போர் வீரர்களை பத்தி சொல்லுது. கலித்தொகையை தவிர வேற எந்த நூல்ல ஏறு தழுவுதல் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புறப்பொருள் வெண்பா மாலை என்றது ஒரு இலக்கண நூல். இந்த நூல்லையும் ஏறு தழுவுதல ஏறுகோள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூல்ல ஏறு தழுவுதல் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, ஏறுகோள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணுடைய அம்மன் பல்லு அதுலயும் பாத்தீங்கன்னா மாடு தழுவுதல் நிகழ்வை பத்தி பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எருது கட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்ணுடைய அம்மன் பல்லுல எருது கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே புறப்பொருள் வெண்பா மாலையில ஏறுகோள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சேலத்துல பாத்தீங்கன்னா எருது விளையாடி ஒருத்தர் இறந்துடுறாரு. அவருக்கான ஒரு நடுக்கல் இருக்கு. அதை பத்திய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. எருது பொறித்தார் கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லுல என்ன குறிப்பு அதாவது பதிச்சிருக்காங்க அப்படின்னா, கோவரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டன் சங்கன் மகன் பெரிய பயில நட்டக்கல்லு. கோவரி சங்கன் கருவந்துறை என்ற ஊர்ல எருதுன்னா காளையோட விளையாடி இறந்துடுறாரு. யார் இறந்துடுறாருன்னா சங்கன். அவருக்கு அவருடைய மகன் பெரிய பயல் நடுக்கல் நட்டிருக்காரு. அததான் எருது பொறுத்தார் கல் அப்படின்னு சொல்றோம். எங்கன்னா கருவந்துறை சேலம் மாவட்டத்துல இது பண்ணிருக்காங்க. தெரிந்து தெளிவும் பாருங்க. எகிப்துல பெனிஹாசன் சித்திரங்கள் காணப்படுது. அங்கேயும் கிரிட் தீவுல கினோசஸ் என்ற இடத்துல அரண்மனை சித்திரங்கள்லையும் பாத்தீங்கன்னா காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. காளைப்போர் குறித்த செய்திகள் பாத்தீங்கன்னா எகிப்துல இருக்கக்கூடிய பெனிஹாசன் சித்திரங்கள்லையும் கிரிட் தீவுல இருக்கக்கூடிய கினோசஸ் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அரண்மனை சித்திரங்கள்லையும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. கூரிய கொம்புகளோட சிலித்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்க காணப்படுதுன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கரிக்கையூர்ல காணப்படுது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஒரு காளையை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டியில கண்டறியப்பட்டிருக்கு. சித்திரக்கல் புடவு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காளை ஓவியம் கண்டறிஞ்சிருக்காங்க. அது எங்கன்னா தேனி மாவட்டம் மயிலாடம்பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திமிழுடன் கூடிய காளை ஓவியம் தேனி மாவட்டம் மயிலாடம்பாறை அருகே இருக்கக்கூடிய சித்திரக்கல் புடவு. சிந்துவெளி நாகரிக வரலாற்றையும் பாத்தீங்கன்னா காளை முக்கிய பங்கு வகுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் சிந்துவெளி மக்கள் காளைய தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படின்றது அகழ்வாய்வு சான்றுகள் குறிப்பிடுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி அகழ்வாய்வு நடந்த போது அங்க ஒரு கல்முத்திரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்முத்திரை பாத்தீங்கன்னா மாடு தழுவுதல் என்றது இடம்பெற்றிருக்கு. ஸோ இது தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக ஏறு தழுவுதல் அதை குறிக்கிறது அப்படின்ட்டு யார் சொல்றாருன்னா ஐராவதம் மகாதேவன் சொல்றாரு. ஸோ சிந்துவெளி அகழ்வாய்வின் போது ஒரு கல்முத்திரை கிடைக்குது. அந்த கல்முத்திரையில என்ன பொறிச்சிருக்குன்னா மாடு தழுவுதல் அது போல ஒரு உருவம் இருக்கிறதால தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதல் குறிப்பதாக யார் சொல்லியிருக்காங்க, ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு.
ஏறு தழுவுதல் வந்து முல்லை நிலத்து மக்களினுடைய அடையாளத்தோடையும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்கள் வந்து காளைகளை வந்து போக்குவரத்து தொழிலோடும் வந்து பிணைந்தது என்றதை குறிப்பிடுறாங்க. வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்தது. ஸோ இந்த காளை வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி வந்து அடைந்திருக்கு. ஏறு தழுவுதல வேற எப்படி எல்லாம் அழைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னு பல பெயர்கள்ல வந்து அழைக்கிறோம். சல்லிக்கட்டு அப்படின்னு தான் முன்னாடி இருந்தது, அதுதான் இப்போ வந்து திரிபுற்று ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறிட்டுன்றத சொல்றாங்க. சல்லி அண்ணா என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டில் கழுத்துல கட்டக்கூடிய ஒரு வகையான வளையத்தை தான் வந்து சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளையம் எதனால செஞ்சிருப்பாங்கன்னா புளிய மரம் இருக்கு இல்லையா, அந்த புளிய மரத்தினுடைய கொம்புனால, புளியங்கொம்புனால வந்து அந்த வளையம் வந்து செஞ்சிருப்பாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏறு தழுவுதல் அதெல்லாம் நிகழும் போது அந்த காலத்துல புழக்கத்தில் இருந்த நாணயங்களை, சல்லி நாணயங்களை துணியில கட்டி மாட்டினுடைய கொம்புல வந்து கட்டி விடுவாங்க. மாட்டை தழுவும் வீரருக்கு வந்து அந்த பண முடிப்பு வந்து சொந்தமாகும். காளை சண்டையை வந்து தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எதுன்னா ஸ்பெயின். காளை சண்டையை வந்து தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எதுன்னா ஸ்பெயின் நாடு. ஏறு தழுவுதல் வந்து தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக எவ்வளவு காலம் தொன்மையுடையது, பழமையானதுன்னா 2000 ஆண்டு காலம் வந்து பழமையானது தான் வந்து இந்த ஏறு தழுவுதல். ஸோ ஏறு தழுவுதல் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழா. மணிமேகலையை ஏற்றியது யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா புகார் நகரத்தோட தொடர்புடையது. இங்க வந்து இந்திர விழா வந்து நடைபெறும். இந்திர விழா வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாங்க அதை பத்தி, மணிமேகலையும் வந்து அதை பத்தி டீட்டெயில் வந்து கொடுத்திருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. மணிமேகலையில வந்து பாத்தீங்கன்னா 30 காதைகள் வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய முதல் காதை வந்து விழாவரை காதை. அந்த விழாவரை காதை அந்த புகார் நகர்ல விழா நடைபெறுதுன்னா என்னெல்லாம் வந்து நிகழ்த்துறாங்கன்ற மாதிரி பாடல் வரிகளை வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த விழான்னா அந்த ஊரை வந்து அலங்காரப்படுத்துவாங்க இல்லையா, சோ அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. மெய்த்திரம் வழக்கு நன்பொருள் வீடினும் இத்திரம் தத்தம் இயல்பினர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெரு குழுவும் எண்பேராயமும் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னுள். ஸோ இந்த பாடை மாக்கள், ஸோ இதனுடைய பொருள் வந்து இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமின் விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பலமணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் தன்மணர் பந்தரும் தாழ்ந்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் காலமும் செய்யாது அகலுமின் வெண்மணர் குன்றமும் விருப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூன் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் 4 எவ்வளோ 28 நாள் வந்து இந்த விழா வந்து நடைபெறும். நாளேல் நாளினும் நங்கருந்தீர் என ஒளிருவாள் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளமும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கென். ஸோ ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல ஒன்று செட் பண்ணிக்கோங்க. மணிமேகலையில இந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, முத்து தொங்க விடணும், புது மணலை பரப்பணும், பட்டிமன்றங்கள் வந்து நடத்தணும், தேவர்கள் மக்கள் வந்து கூடணும், அப்படிலாம் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படிலாம் வந்தா அது வந்து மணிமேகலையில வந்து இடம்பெறுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சமய கணக்கரன்னா யாருன்னா சமய தத்துவவாதிகள். பாடை மக்கள்னா பல மொழி பேசும் மக்கள். இது வந்து இப்ப நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. குழியி என்ன ஒன்று கூடி, தோமன்னா குற்றம், கோட்டி என்ன மன்றம், பொலம் அண்ணா பொன், வேதிகை என்ன
திண்ணை, தூணமன்னா தூண், தாமமன்னா மாலை, கதலிகை கொடியென சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது, காலூன்று கொடியென கொம்புகளில் கட்டும் கொடி, விலோதமன்னா துணியாலான கொடி, வசி என்ன மலை, செற்றம் அண்ணா சினம், கலாமன்னா போர், துருத்தி என்ன ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. துருத்தி என்ன ஆற்றிடை குறை, அது எங்க இருக்குன்னா ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்ட வந்து துருத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழா எத்தனை நாள் நடைபெறும்னா 28 நாள்கள் வந்து நடைபெறும். பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக கடைசியா யார் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க, அந்த முறைசரை ஒன் வந்து சொல்லி இருப்பாரு. மணிமேகலையில இடம்பெறுதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐம்பெருங்குழு எண்பேராயிரம். ஐம்பெருங்குழு எண்பேராயிலையும் வந்து பொதுவாக வரக்கூடிய ஒரு நபர் யாருன்னா படைத்தலைவர். படைத்தலைவர் வந்து ஐம்பெருங்குழுலையும் இருப்பாங்க, எண்பேராயிரத்திலையும் வந்து படைத்தலைவர் வந்து இருப்பாங்க. அதை தவிர்த்து ஐம்பெருங்குழுல இருக்கக்கூடிய 5 பேர் யார் யாருன்னா அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்னா ஒற்றர். எண்பேராயிரம் 8 பேர். என்னன்னா 8 பேர் யார் யாருன்னா கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், யூலி, மறவர் அப்படின்ட்டு 8 பேர் வந்து இருப்பாங்க. தோரண வீதியும் தோமொரு கோட்டியும் என்றது என்னும் மைகள், காய்குலை கமுகு பூங்கொடி வள்ளி பூக்கொடி வள்ளி முத்து தாமம் என்றது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, மாற்றுமின் பரப்புமின் என்றது ஏவல் வினைமுற்றுகள், உருப்பொருள் என்ன உரிச்சொல் தொடர், தாழ் பூந்துரை என்ன வினைத்தொகை, பாங்கறிந்து என்ன 2ஆம் வேற்றுமை தொகை, நன்பொருள் தன்மணல் நல்லுரை என்றது பண்பு தொகைகள். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடிய கருவூலங்களாக திகழ்கிறது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதான் வந்து மணிமேகலை. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலையினுடைய துறவு வாழ்க்கையை குறிப்பிடுறதால இதை வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு அழைக்கிறோம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்னா மணிமேகலை. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளையும் வந்து நிறைந்ததுதான் வந்து மணிமேகலை. மணிமேகலை வந்து எந்த சமய சார்புடையதுன்னா பௌத்த சமய சார்புடையது. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை அப்படின்னு கூறுவாங்க. மணிமேகலையில எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்கு. அந்த 30 காதைகள்ல முதல் காதை எதுன்னா விலாவரை காதை. மணிமேகலையை வந்து ஏற்றியவர் யாருன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவருடைய இயற்பெயர் வந்து சாத்தன். இவர் எங்கு பிறந்தாருன்னா திருச்சியில வந்து பிறந்திருப்பாரு. ஆனா வாழ்ந்தது வந்து மதுரையில வாழ்ந்து கூலவாணிகம் வந்து செஞ்சிருப்பாரு. கூலம்னா தானியம். இவர் மதுரையில வாழ்ந்து கூலவாணிகம் செஞ்சதால இவரை வந்து மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைப்பாங்க. சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தை சேர்ந்தவங்க. சீத்தலை சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா தண்டமில் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் அப்படியெல்லாம் வந்து பாராட்டியிருப்பாரு. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து அகழ்வாய்வுகள். அகழ்வாய்வுகள் வந்து முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். கீழடி எங்க இருக்குன்னா மதுரைக்கு அருகே வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா கீழடி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. கீழடியில வந்து அகழ்வாய்வு வந்து பண்றாங்க. நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கும். அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா சோழிகள் வந்து எந்த அகழ்வாய்வின் போது கிடைத்ததுன்னா கீழடி அகழ்வாய்வின் போது கிடைத்தது. சதுரங்க காய்கள் எங்கு கிடைத்ததுன்னா கீழடியில வந்து கிடைத்தது. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள் கல்லால் ஆன கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரைக்கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்றவை எல்லாம் வந்து கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா கீழடியில வந்து 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தொன்மையான பொருட்கள் எல்லாம் வந்து கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. இதனுடைய காலம் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு.
இருக்குன்றதை கொடுத்திருக்காங்க. கீழடியில வந்து பாத்தீங்கன்னா முழுமையான வாழ்விட பகுதி வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. சோ நிறைய இடத்துல தமிழ்நாட்டுல வந்து அகழ்வாய்வு பண்ணிருக்காங்க, பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா கீழடியில தான் வந்து மக்கள் வாழ்ந்ததற்கான முழுமையான வாழ்விடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ எங்க வந்து முழுமையான வாழ்விட பகுதி வந்து கண்டறிஞ்சிருக்காங்கன்னா கீழடி. அறிவை விரிவு செய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அறிவை வந்து விரிவு செய்யன்னுட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்புட் வந்து எந்த வருஷம் சென்னை பல்லாவரத்துல எலும்பையும் கற்கருவியையும் வந்து கண்டுபிடிச்சாருன்னா 1863 வந்து கண்டுபிடிச்சார். இந்தியாவிலேயே கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எதுன்னா பல்லாவரத்துல கண்டுபிடிச்ச அந்த கற்கருவி தான் வந்து இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். அது கண்டுபிடிச்சவர் யாரு? ராபர்ட் ப்ரூஸ்புட். எப்ப கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1863. ரோமானியர்களின் பழங்காசுகள் வந்து எங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கோவை கோயம்புத்தூர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரோமானியர்களுடைய பழங்காசுகள். அரிக்கமேடு அகழ்வாய்வுல ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அரிக்கமேடுன்றது எங்க அமைஞ்சிருக்குன்னா புதுச்சேரியில வந்து அமைஞ்சிருக்கு. அங்க அகழ்வாய்வு நடத்தினப்போ ரோமானியர்களுடைய மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ நடைபெற்ற அகழ்வாய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1914 நடைபெற்ற அகழ்வாய்வுல ஏராளமான முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்டிமண்டபம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டிமன்றம்னு சொல்றோம். பட் பட்டிமண்டபம்ன்றதுதான் நம்மளுடைய இலக்கிய வழக்கு. ஸோ இந்த பட்டிமண்டபம் என்ற வார்த்தை எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற வரிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் நன்னிட்டு மணிமேகலையில வந்து இடம்பெற்றிருக்கு. பட்டி மண்டபம் ஏற்றினை எற்றுநோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா திருவாசகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. திருவாசகத்தை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று கம்ப ராமாயணத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கம்ப ராமாயணம். அடுத்து ஒரு சொலவடை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சான். பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சான்றது என்னன்னா வெற்றி பெருமைக்காகவே வந்து வீரப்பா பேசுறவர்களை வந்து எப்படி சொல்லுவாங்க? பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நன்னூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. நன்னூலை ஏற்றியவர் யாருன்னா பவநந்தி முனிவர். 1863 ஆரம்பித்த அகழ்வாய்வு பணி இன்று வரை தொடர்ந்து நடைபெறுதுன்னு கொடுத்திருக்காங்க. 1863 என்னவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சென்னை பல்லாவரத்துல வந்து ராபர்ட் ப்ரூஸ்புட் என்றவர் வந்து முதல் கல்லாயுதம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அறிவியல்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து வணிக அறிவியல், இன்னொன்னு வந்து மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் வந்து இப்ப வணிக அறிவியல் பத்தியும் கூட இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. வணிக அறிவியல் வந்து முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை வந்து கண்டுபிடிக்குது. வணிக அறிவியல் வந்து எதை வந்து பெருக்கிறதுக்காக பொருள்களை கண்டுபிடிக்குதுன்னா முதலீட்டை பெருக்கிறதுக்காக பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது. இது இப்படி கண்டுபிடிக்கிறது மூலமா வந்ததுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அன்றைய காலகட்டத்துல அகழ்வாய்வு பண்ணும்போது கிடைத்த பொருள்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மாதிரி இருந்திருக்கும்ன்றத சொல்லியிருப்பாங்க. மக்கள் அறிவியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை வந்து எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகழ்வாய்வு வந்து துணை நிற்கிறது என்றது கொடுத்திருக்காங்க. அகழ்வாய்வு என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய புரிந்திக்க வேண்டிய தேவையான செயல்பாடு என்றதை கொடுத்திருக்காங்க. இதோட வந்து இந்த இது வந்து முடியுது. அடுத்து வந்து இலக்கணம். வல்லினம் மிகும் இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எழுத்து பிழை இல்லாம அந்த சந்திப்பிழை அன்னிட்டு எப்பவுமே எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுகன்றது. அது நீங்க வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸியா வந்து நீங்க அது வந்து ஒரு மார்க் வந்து எடுத்துடலாம்.
வல்லெழுத்துக்கள் அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா கச தப்ப ஆகிய நான்கும் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வந்து நிலைமொழியோட வந்து புணர்கையில மெய்யெழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும். இப்படி மெய்யெழுத்துக்கள் தோன்றதுதான் வந்து வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். என்ன 3 வகைன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். வல்லினம் மிகுந்து வருதல் வந்து தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து வல்லின எழுத்து வந்து மிகுதல் தேவை, அந்த வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் வந்து தேவை அப்படின்னா சொல் அமைப்பினுடைய கட்டுப்பாடுகளை வந்து பேணவும், பொருள் மயக்கத்தை வந்து தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை வந்து பேணவும், வந்து இனிய ஓசைக்காகவும் வந்து இந்த வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, இங்கே பக்கத்துல வந்து அதற்கு, இதற்கு, எதற்கு, சோ அந்த வார்த்தைகள் வந்தாலும் வல்லினம் மிகும். அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அதற்கு, இதற்கு, எதற்கு போன்ற வார்த்தைகளுக்கு பின் வந்து வல்லினம் மிகும். அடுத்து இருக்கக்கூடிய 2 சேர்த்து படிச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருபு ஐயும் 4ஆம் வேற்றுமை உருபு கூவும் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அங்க வந்து வல்லினம் வந்து மிகும். சைட்லவே இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் வேற்றுமை தொகை, இங்க வந்து உருபு வந்து வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை வந்து மறைந்து, தொகை என்ன தொக்கி வர்ற இடத்துல வல்லினம் வந்து மிகும். 2, 4 வெளிப்படையா வரணும், 6 வந்து மறைந்து வரணும். 6ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வர்ற இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து வந்து பாருங்க என ஆக, இதோட வந்து கீழே இருக்கக்கூடிய இதுவும் சேர்த்துக்கோங்க. என ஆக மிக, இனி, தனி, இத வந்து சேர்த்து ஒரு செட்டா வந்து படிச்சுக்கோங்க. என ஆக மிக, என ஆக மிக, என ஆக மிக, இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின்னாடி என்ன ஆகும், வல்லினம் வந்து மிகும். வல்லினம் வந்து மிகும். 8, 10 என்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், சோ இந்த இலக்கண இது வர்றதெல்லாம் வந்து சேர்த்தி படிச்சுக்கோங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஊமை தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சில உருவக சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். உரிச்சொற்கள் சால, தட, தவக்குல என்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சோ இந்த இலக்கண குறிப்பு எழுதுவோம் இல்லையா, ஊமை தொகை, உருவகம், இரு பெயரிட்டு பண்பு தொகை, சோ இதெல்லாம் வந்து சேர்த்தி படிச்சுக்கோங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இரு பெயரிட்டு பண்பு தொகை, உம்மை தொகை, சில உருவக சொற்கள், உரிச்சொற்கள் சால, தவ, தடக்குல என்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றிய லுகரங்கள் வர்ற பட்சத்துல அங்க வந்து வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றிய லுகரமா இருந்தா அதுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும். அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை, சோ அங்க 2, 4 வேற்றுமை விரி வர்ற இடத்துல வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னா 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வர்ற இடத்துல வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாருங்க தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தன்னா இப்ப அந்த எக்ஸாம்பிள் இந்த சைடு கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இந்த பக்கம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் புரியலைன்னா எக்ஸாம்பிளோட கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளையும் பாத்துங்க. நிலாச்சோறு, நிலா, நீ என்றது ஒரு தனிக்குறில். அது அடுத்து ஆகார எழுத்து லா என்றது என்னது, ஆகார எழுத்து. இல்குட்ட லா அப்படின்னு பிரிப்போமா, அப்ப ஆகார எழுத்து. சோ தனிக்குறிலை எழுத்தை அடுத்து ஆகார எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். சில உருவக சொற்கள் வல்லினம் மிகும். சோ ஆல்ரெடி பார்த்திருக்கும், தெளிவா வந்து பாத்துக்கோங்க. வல்லினம் மிகலாமான்னா மிகும். பெட்டி, பெட்டி செய்தி, விழாக்குழு, கிளி பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப தை என்றது ஓரெழுத்து ஒரு மொழி. இப்ப நம்ம படிச்சதுதான் இங்க ஒவ்வொன்னா கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை வந்து மனசுல வச்சுட்டு கூட பாருங்க. எல்லா வார்த்தைகள்லயுமே வந்து வல்லினம் வந்து மிகும். தொடர் தரும் பொருள்களை வந்து கூறுக அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய சின்ன கொடி என்றது வந்து பாத்தீங்கன்னா சின்னம்.
கட்சியினுடைய சின்னம் இருக்கும் இல்லையா, அந்த சின்னம் கொண்ட கொடி என்றது பொருள். அடுத்து இருக்கக்கூடிய சின்ன கொடி அப்படின்னா சிறிய அப்படின்னு பொருள். ஸோ வல்லினம் வந்தா என்ன மாறுபடுது, வல்லின எழுத்து வல்லினம் மிகலன்னா என்ன மாறுபாடு, அந்த வார்த்தைக்கான பொருள் எப்படி மாறுபடுதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. தோப்புகள்னா தோப்புக்கள் அண்ணா, தோப்புக்கல்ல வந்து கல் எடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சொல்லுது. அடுத்து இருக்கக்கூடிய தோப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டங்களை பத்தி சொல்றாங்க. கடைப்பிடி என்ன, கடைப்பிடி இப்பு வர்ற இடத்துல ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம். அதே கடைப்பிடி என்ன இப்பு வராத இடத்துல வந்து ஷாப்பை வந்து பிடிக்கிறது அப்படின்றது பொருள். நடுக்கல்னா நடுக்கல் இக்கு வருதுன்னா அடையாளமாக நடுவது. அதே நடுக்கல்னா நம்ம வந்து நினைவு சின்னமாக வீரர்களுக்கெல்லாம் நடுக்கல் நட்டாங்கன்றது படிச்சோம் இல்லையா, அது வந்து வரும். கை மாறுன்னா கையை வந்து மாற்று, கை மாறு இம்மு வர்ற இடத்துல வந்து கையை மாற்று அப்படின்ற பொருளையும், கை மாறு என்ற இடத்துல வந்து பதிலுதவி செய்து அப்படின்ற பொருளையும் வந்து கொடுக்கும். பொய்ச்சொல், பொய்ச்சொல்னா அங்க போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்றது அர்த்தம். அதே வந்து பொய் சொல் அப்படின்னா பொய்ய வந்து சொல்லணும், உண்மையில பொய்ய வந்து சொல்லு அப்படின்றது பொய் சொல். பொய்ச்சொல் இச்சு வந்து அங்க போய் சொல்லணும்ன்ற பொருளும், இச்சு வராம பொய் சொல் அப்படின்னா பொய் பேசுறத பத்தி வருது. சோ கடைபிடித்தல்னா கடையை பிடித்தல், கடைபிடித்தல். அதே இப்பு வருதுன்னா பின்பற்றுதல். பொருந்தாத இணை எதுன்னா திருவாரூர் கரிக்கையூர். கரிக்கையூர் வந்து நீலகிரி மாவட்டம். ஸோ திருவாரூர் கொடுத்ததால அது வந்து பொருந்தாதது. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல். அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து கிடைத்தது. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு தப்பா கொடுத்திருக்காங்க பாருங்க. அரிக்கமேடு எங்க இருக்கு, புதுச்சேரியில இருக்கு. அங்க அகழ்வாய்வுல வந்து ரோமானியர்களுடைய மட்பாண்டங்கள் தான் கிடைச்சது. ரோமானிய நாணயங்கள் வந்து எங்க கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு கோவையில வந்து கிடைச்சிருக்கும். புறப்பொருள் வெண்பாமாலை என்றது ஒரு இலக்கண நூல். அதுல வந்து ஏறுகோள் குறித்த செய்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் வந்து மிகும் மிகாதன் கொடுத்ததால இந்த செய்தி தான் வந்து தவறானது. அடுத்து வந்து பாருங்க, பட்டிமண்டபம் பற்றிய குறிப்பு வந்து மணிமேகலையில வந்து காணப்படுது. ஐம்பேறு குழு எண்பேர் ஆயிரம் என்றது தொகை சொற்கள். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அடுத்து நாட்டுப்புற பாட்டு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. தகவலாளர் வந்து வேலம்மாளாம். ஆராரோ 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 ஆரிரரோ, தூங்காதே கண்ணே உன்னை தூங்க வைப்பேன் ஆரிராரோ, மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் செல்வந்தனார் புத்திரானோ, வெள்ளித்தேர் பூட்டி மேகம் போல் மாடு கட்டி அள்ளி படியளக்கும் அதிர்ஷ்டமுள்ள புத்திரானோ, முத்து சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா, தொட்டில் கட்டி தாளாட்ட தூக்கம் வருமோடா, கதிரறுக்கும் நேரத்தில் கட்டியுன்னை தோளிலிட்டால் மதியத்து வேலையிலே மயக்கும் தான் வாராதோ, வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டு விடுவேன், வயலை விட்டு ஏறு முன்னம் வாய் விட்டு அழுவாயோ. நாட்டுப்புற பாட்டு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னம் எதுன்னா காங்கேய மாடுகள். காங்கேய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மாட்டினங்கள்லயே வந்து தாயினோ அப்படின்னு சொல்றாங்க. காங்கேய மாடுகள் பிறக்கிறப்பு வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும். எத்தனை மாதம் கழித்து வந்து அது சாம்பல் நிறத்துக்கு மாறும்னா 6 மாதம் கழித்து. பசுக்கள் வந்து சாம்பல் நிறத்துல வந்து இருக்கும், சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்துல வந்து இருக்கும். காங்கேய மாடுகள் வந்து பசுக்கள் வந்து எப்படி இருக்கும், சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்துல வந்து இருக்கும். காங்கேய மாடுகள் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய மாடுகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவங்க விரும்பி வந்து இதை வாங்கிட்டு போறாங்க. இதை வந்து மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்கன்னா இலங்கைக்கும், பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி வந்து பண்றாங்க. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில வந்து காங்கேய மாடுகள் உருவம் பொறுத்த ஒரு நாணயம் வந்து கிடைக்குது. எந்த காலத்தை சேர்ந்தது அந்த நாணயம்னா கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயம். சேரர் கால நாணயம். கரூர்னாவே அங்க ஆட்சி பண்ணவங்க யாரு, சேரர்கள். அப்போ கிமு 1 நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயம் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல வந்து என்ன பொறுத்திருக்குன்னா காங்கேய மாடுகளின் உருவம் வந்து பொறுத்திருக்காங்க. அதுல பொருந்தாத சொல்லை கண்டறிக வந்து இலங்கை. ஸோ காங்கேய மாடுகள் வந்து இலங்கைக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. மற்ற ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் எல்லாம் வந்து அதை விரும்பி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது இந்தியாக்குள்ள வரக்கூடிய மாநிலங்கள். கண்டெடுக்கப்பட்டுள்ளன வந்து கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன.
தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றனன்றது செய்தி தொடர். பொருள் எழுதி தொடர் அமைக்க. ஸோ கரைன்னா நம்ம கடற்கரை, அடுத்து இருக்கக்கூடிய கரை என்றது வந்து துணியில இருக்கக்கூடிய கரை. குளவி என்ன ஒரு வண்டு, குளவி என்ன குழந்தை, வாழை என்ன ஒரு மீனை வந்து குறிப்பிடுவாங்க. அதே அடுத்து இருக்கக்கூடிய வாழை வந்து வாழை மரம். பறவை என்றது கடல், அடுத்து இருக்கக்கூடிய பறவை வந்து பறக்கும் பறவை. மறை என்றது வந்து தாமரையையும் சொல்லுவோம், அப்புறமா வந்து மானகுட மறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கக்கூடிய மறை வந்து மறை நூல்கள், வேதங்கள், அதை வந்து குறிப்பிடுறாங்க. அலை என்ன கடல் அலை, அலை என்ன அலை என்ன வரவழைத்தல். விழாவரை காதை குறிப்பிடும் விழா எது என்ன இந்திர விழா. சரி என்பதற்கான எதிர்ச்சொல் வந்து தவறு, அதை அந்த எழுத்துக்களை மாத்தி எழுதணுன்றதால வா தாரு அப்படின்னு எழுதியிருக்கேன். பொங்கல் விழாவை ஒட்டி நடத்தப்படும் சிறுவர்களுக்கான போட்டிகளில் ஒன்று எதுன்னா தவளை. ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள சொல் எதுன்னா விதி. ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள சொல் எதுன்னா விதி. மா குட்டல் அடி மாவடி. கொள்ளுதல் என்பதன் முதல் நிலை தெரிந்த சொல் வந்து கோல். தூய்மையற்ற குருதியை எடுத்து சொல்லும் இரத்த குழாய் எதுன்னா சிறை. ஆராய்ச்சி என்பதின் சொற்சுருக்கம் வந்து ஆய்வு. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா சாத்தனார். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு உரிய விலங்கு எதன்னா காளை. தனி குட்டலால் தனியால். தமிழர்களின் வீர விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல். இவள் குட்டலை இவளை. மரத்தில் காய்கள் திரட்சியாக காய்ந்திருந்தன. ஆடிப்பட்டம் தேடி விதை. உருச்சொற்களில் ஒன்று தவ. சால சிறந்தது. நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல் வந்து ஓரை. நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல் வந்து ஓரை. அகலாய்வில் கிடைத்த கொள்கலன்களுள் ஒரு வகை வந்து ஜாடிகள். காய் பழுத்தால் கனி. ஒருவர் பற்றி ஒருவர் பிறரிடம் இதை வைக்க கூடாதுன்னா வத்தி வைக்க கூடாது. யா முதல் வரும் வினாப்பெயர் வந்து யார். தகவிலார் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது எதன்னா தக்கார். அறிவை விரிவிசை. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் வந்து ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் வந்து மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் வந்து க ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் வந்து கா ராஜன். தமிழர் சால்பு வந்து சு வித்யானந்தன். தமிழர் சால்பு வந்து சு வித்யானந்தன். திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து குறள் வந்து கொடுத்திருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போலன்றது வெளிப்படையாக வந்ததால இதுல வந்து ஊமையணி வந்து பயின்று வந்திருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தன்னை தோண்டுபவரை வந்து நிலம் வந்து பொறுத்து கொள்ளும். அது போல நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. இகழ்வாரை பொறுத்தல் தலை, அது வந்து ஒரு தலை சிறந்த பண்பா வந்து குறிப்பிடுறாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. அறநல்லாத செயல்களை வந்து செய்யக்கூடாதான். யாருக்கு செய்யக்கூடாதுன்னா பிறர் வந்து நம்மளுக்கு வந்து தரக்கூடாத துன்பத்தை கொடுத்தாலும், மற்றவங்க நம்மளுக்கு கெடுதலே செஞ்சாலும் அறம் அல்லாத செயல்களை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை என்ன செருக்கு. செருக்கினால் அல்லது கோபத்தால் நம்மளுக்கு வந்து துன்பம் வந்து கொடுக்கறாங்கன்னா அவங்கள வந்து நம்மளுடைய பொறுமையால வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தீவினை அச்சம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இது கொடுக்கல, நீங்க வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீய தீயன்ற வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது. சேம் டைம் வந்து அந்த தீயன்னா சுடும் இல்லையா, அந்த பொருள் தான் வரும். ஸோ அதனால இதுல வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து இடம்பெற்றிருக்கு. தீயவை வந்து தீயவற்றையே தர்றதால தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய வந்து அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்து கூட மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா அறம் வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யும் அப்படின்றத சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ கேள்வி என்ற அதிகாரத்தின் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து செல்வம் செல்வம் வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது. சேம் டைம் ஒரே பொருளை தர்றதால சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து இடம்பெற்றிருக்கு. செல்வத்திலே சிறந்த செல்வம் எதுன்னு சொல்றாங்கன்னா கேள்வி செல்வம். செவியால கேட்டு அறியக்கூடிய கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அது பிற வழிகளில் வரக்கூடிய செல்வங்களை காட்டிலும் தலை சிறந்ததுன்ட்டு எதை சொல்றாங்க? செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வத்தை வந்து சொல்றாங்க.
எனைத்தானும் எனைத்தானும் எவ்வளவு சிறிதானாலும், எனைத்தானும் அதனுடைய பொருள் வந்து எவ்வளவு சிறிதானாலும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு குட்டி விஷயமா இருந்தாலும் நல்லதை கேட்டோம்னா அந்த கேட்ட அளவுக்கு வந்து நம்மளுக்கு பெருமையை வந்து உண்டாக்கும் என்றதை சொல்லியிருக்காங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார். நுணங்கியன்னா நுட்பமான, கேள்வியர்னா கேள்வி அறிவு இல்லாதவர். நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. வணங்கிய வணங்கியன்னா இங்க அடக்கமான, சோ வணங்கிய வாயினர் ஆதல் அரிதுன்னா அடக்கமான சொற்களை வந்து அவங்க பேசுறதே வந்து அரிது அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து அடக்கமான சொற்களை பேசுறது அரிதுன்னு சொல்றாங்க? நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க. செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாலினும் என். ஸோ ஒரு விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த செவியினுடைய சுவை உணராம நல்லா சாப்பிட்ற நாக்கினுடைய சுவை தெரிஞ்சவங்க வாழ்ந்தாதான் என்ன செத்தாதான் என்ன அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அதுல வந்து மிகுதியானதை கொண்டுதான் வந்து அவரை பத்தி முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாடி நாடி என்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுது. அதனுடைய பொருளும் சேம்ன்றதால சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்து இடம்பெற்றிருக்கு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இங்க கருமம்னா செயல்பாடுகளை வந்து சொல்றாங்க. ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவருடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் முறைகள் தான் ஆகும். ஒருவருடைய பெருமையும் சிறுமையும் வந்து எதை வச்சு ஆராய்வாங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை வச்சு ஆராய்வாங்க. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஏகதேச உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும். தேரான் என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆராயாமல். தேரான் அப்படின்னா ஆராயாமல், ஆராயாம ஒருவரை தேர்வு செய்யறதும், அப்படி தேர்வு செஞ்ச பின்னாடி அவரை பற்றி ஐயப்படுறதும் வந்து தீராய துன்பத்தை வந்து தரும். தீரா துன்பத்தை வந்து நம்மளுக்கு எது தரும்னா ஆராயாம ஒருவரை தேர்வு செய்யறது, தேர்வு செஞ்ச பின்னாடி அவரை பத்தி ஐயப்படுறது தான் வந்து தீராத இடும்பை வந்து தரும். இடும்புன்னா துன்பம். ஒற்றாடல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் வந்து ஒரு செய்தியை வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறாருன்னா அந்த செய்தி உண்மைதானா அப்படின்றது இன்னொரு ஒற்றரால அதை வந்து ஆய்ந்து முடிவு பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. வினை தூய்மை. ஓதல் வேண்டும். ஓதல்னா ஓதல் வேண்டும்னா புறம் தள்ள வேண்டும். ஓதல் வேண்டும் என்பதனுடைய பொருள் வந்து புறம் தள்ள வேண்டும். எதை வந்து புறம் தள்ளணும்னா ஒளி மால்கும் செய்வினை, அதாவது புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை வந்து புறம் தள்ள வேண்டும். அப்படி பண்ணான்னா ஆதும் எண்ணுபவர் வாழ்வுல வந்து உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆதும் எண்ணுபவர் அப்படின்னா ஆதும்னா வாழ்வில் உயர நினைப்பவர். ஆதும் எண்ணுபவர் வாழ்வில் உயர நினைப்பவர். ஓதல் வேண்டும் ஒளி மால்கும் செய்வினை, புகழை கெடுக்கும் செயல்களை வந்து புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாய் வந்து பசியால இருந்தாலும் சான்றோர்கள் பழிக்கும் செயல்களை வந்து செய்யக்கூடாது. சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்தி இயற்று. சலத்தால் தீய செயலால். சலத்தால் என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தீய செயலால். மார்த்தல் என்பதனுடைய பொருள் வந்து பாதுகாத்தல். சோ என்ன சொல்றாங்கன்னா தீய செயலால பொருள் வந்து சேர்த்து பாதுகாக்கிறது எது போன்றதுன்னா பச்சை களி மண்கலத்துல வந்து நீரூற்றி வச்சாலும் வந்து அது போயிடும், அது போன்றதுதான் அப்படின்றது சொல்றாங்க. சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமண் களத்தில் நீர் பெய்தீர் இயற்று. அற்று அதெல்லாம் வெளிப்படையா வந்ததுன்னா போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று இதெல்லாம் வந்து வந்ததுன்னா அது வந்து ஊம உருபு. அப்படி ஊம உருபு வெளிப்படையா வந்தா அதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. விலைத்தகையான். தலைமை என்ற அதிகாரத்திலிருந்து பாருங்க. விலைத்தகையான் வேண்டி இருப்பவர் கொழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். நட்டார்னா நட்பு. விலைத்தகையான் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விருப்பத்தோடு. விலைத்தகையான் என்பதனுடைய பொருள் வந்து விருப்பத்தோடு. கொழுத்தகை என்ன ஒரு செயலை வந்து செய்யறது. கொழுத்தகை என்ன ஒரு செயலை வந்து செய்யறது. சோ இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விலைத்தகையான் வேண்டி இருப்பவர்
கொழுத்தகையார் கேளாது நட்டா செயல். நட்பின் உரிமையில தம்ம கேட்காமலேயே ஒரு செயல் செஞ்சாலும் அந்த நட்பு பாராட்டக்கூடியவங்க அந்த செயலை விருப்பத்தோட ஏத்துப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. தீ நட்பு கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டா தொடர்பு. நமக்கு கனவுல கூட இனிமையை தராது. எது தராதுன்னா வினை என்ன செயல், செயல் வேறு சொல் வேறு அப்படின்னு இருக்கவங்களுடைய நட்பு நமக்கு கனவுலையும் இனிமையை தராது. பேதமை நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை என்ன வெட்கப்படாமை, நாடாமை என்ன தக்கவற்றை நாடாமை, நாரின்மை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு இல்லாமை. யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இது ஏதொன்றையும் பாதுகாக்காம இருக்கிறது பேதையின் செயல்கள். பேதை என்ன யாரு, அறிவற்றவங்க. அறிவற்றவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா வெட்கப்பட மாட்டாங்க, தகுதி அதாவது வேண்டியவற்றை நாட மாட்டாங்க, அன்பு இல்லாம இருப்பாங்க, எதுவுமே பாதுகாக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதெல்லாம் யாருடைய செயல்னா பேதை. பேதை என்ன அறிவற்றவங்களுடைய செயல். ஓதி உணர்ந்தும் பிறரு குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். ஓதி என்ன படித்து படித்து படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு சொல்லவும் செய்யறாங்க. ஆனா அவங்க அதன்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்படி நடந்துக்கிறவங்க பேதையை போல பேதை யாரும் இல்லை. அது அறிவற்றவங்களையே அதை விட மோசமான அறிவற்றவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. ஓதி உணர்ந்தும் பிறரு குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா முப்பால் பொதுமறை. பொதுமறை என்னாலும் திருக்குறளை தான் சொல்றாங்க. தமிழ் மறை என்னாலும் திருக்குறள். பொருளுரை அப்படின்னு சொன்னாலும் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர். பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், முதுமொழி போன்ற பிற பெயர்களை கொண்டதுதான் திருக்குறள். முற்காலத்துல திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். அந்த 10 பேர்ல யாருடைய உரை சிறந்ததுன்னா பரிமேலழகர் உரை சிறந்தது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் நூல்கள்ல ஒன்றுதான் திருக்குறள். திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு எந்த நூல்னா திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகள்லையும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னா திருக்குறள். இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எதுன்னா திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. சோ அதுல சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டு. சோ இந்த படத்துக்கு கேட்ட திருக்குறள் பாத்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சோ ஒரு லைன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்ன பயல். இதற்கு பொருந்தக்கூடிய குறள் பாத்தீங்கன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். பசுமண் களத்து நீர் பெய்தீர் இயற்று சுடாத மண்கலத்துல நீரூற்றி வைப்பது போல தத்தம் கருமமே கட்டளைகள் ஒருவனின் செயல்பாடுகளே உரசி அறியும் உரைக்கல். அனைத்தானும் ஆன்று பெருமை தருமன்னா அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். நுணங்கிய கேள்வியர் அண்ணா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். பேணாமை அண்ணா பாதுகாக்காமை. செவிச்செல்லும் அண்ணா கேட்பதால் பெரும் அறிவு. அறநல்ல செய்யாமை என்ன அறம் அல்லாத செயல்களை செய்யாதிருத்தல். இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. 4 நண்பர்கள் மௌன விரதம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த மௌன விரதத்தை கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிருப்பாங்க. அதுக்கு பொருந்தக்கூடிய குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓதி உணர்ந்தும் பிறரு குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். திருக்குறள்ல முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னா 1812. திருக்குறள் அகரத்துல தொடங்கி நகர ஒற்றுல முடியும். திருக்குறள்ல இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுன்னா குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதல்ல அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர்.
திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். திருக்குறள்ல கோடி என்ற சொல் வந்து எத்தனை இடங்கள்ல இடம்பெற்றிருக்குன்னா 7 இடங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்கள்ல எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னா 8 குறட்பாக்கள்ல வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்துல முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் அவர்கள். திருக்குறள் இதுவரை வந்து எத்தனை மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. கலைச்சொல் அறிவோம். அகழ்வாய்வு அண்ணா எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் அண்ணா எபிகிராப், நடுக்கல் அண்ணா ஈரோஸ்டோன், பண்பாட்டு குறியீடு அண்ணா கல்ச்சரல் சிம்பிள், புடைப்பு சிற்பம் அண்ணா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு அண்ணா இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதோட வந்து இயல் 3 வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் இயல் 4 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.